ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒன்று யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதலடியாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த அலோன்ஸ் மைக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அலோன்ஸ் ஸ்பீக்கர் இப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதில் உங்களுக்கு பாட்டும் வரும், அதே மாதிரி நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு, நிறைய வாய்ஸில் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து இருக்குது. அதுலேயே ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் ரெக்கார்டு பண்ணி ஏதாவது வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க பாருங்கள், மியூசிக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. அதுலேயே வந்து ரெக்கார்ட் பண்ண வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. மைக் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. டூயல் பேட்டரியும் போட்டுக்கலாம், அல்லது சிங்கிள் பேட்டரி கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இருக்காண்டா பாருங்கள், நம்ம வந்து 1000 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள், வாத்து சவுண்டு, என்னென்ன சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள், சேவல் கோவுற மாதிரி எல்லாமே இருக்குது. முக்கியமாக விவசாய மக்கள் தான் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சமோசா வியாபாரம், கோழி குஞ்சு வியாபாரம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பழைய காலத்தில் நம்ம வந்துட்டு வாய்ஸ் வந்து கத்தி கத்தி தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுவோம். பட்டு நம்மளுக்கும் டயர்டாயிரும். பாதி நேரத்தில் வியாபாரம் ஆகலைன்னா நமக்கும் மன உளைச்சல் ஆயிரும். இப்போ அதுக்குன்னே சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 300 வாட்ஸ் பவர் கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி போட்டு நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது மெமரி கார்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட போட்டுக்கலாம், அல்லது ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி தான் இது. அப்புறம் என்ன பாருங்கள், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பேக்கப் எவ்வளோ அப்படிங்கிற பாருங்கள். ரெக்கார்டிங் டைம் 300 செகண்டாவது மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3.7 வோல்டேஜ், 2000 பவர் கொண்ட பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியை நீங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதோட அந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது தனியாக லோக்கலில் கிடைக்கிது. அல்லது நீங்கள் பேட்டரிலாம் கேட்டக்கூடாது, வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேபிளும் இருக்குது. 2000 mAh கொண்ட பேட்டரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து கூட ஸ்பீக்கர், டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பவர் ஆன் பட்டனு ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் சேஞ்சு வந்து இருக்கும். 2 LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டு ரெக்கார்டிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துக்கு கொடுத்துருக்காங்க. மியூசிக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப்பு டவுனு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்துட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைக்கிள் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே பாட்டு மட்டும் ஓடணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பட்டன் இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இருக்க பாருங்கள், மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் இந்தாண்ட இருக்குது பாருங்கள். இப்போ இருக்க பாருங்கள், இது வந்து ப்ளூ கலர்லேயும் கிடைக்கிது. நம்ம வச்சுருக்கிறது ரெட் கலரு. மேக்ஸிமம் ரெட்டு தான் கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ளூ வந்து கொஞ்சம் கலர் வந்து எடுப்பாக இருக்காது அப்படின்றதுனால. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பேட்டரி போடணும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.